நீங்கள் ஃப்ளட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 10 கமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் டெவலப்மெண்ட் ஸ்பீட் லிட்ரலி டபுள் ஆகிடும். இந்த வீடியோவில் நான் ரியல் டைம் சினாரியோ வச்சு கமெண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் வந்து ஃப்ளட்டர் டாக்டர். நீங்கள் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐடியை ஓப்பன் பண்ணால் சடனாக எக்ஸ்கோட் மிஸ்ஸிங் இல்லைனா ஆண்ட்ராய்ட் லைசன்ஸ் நாட் அக்செப்டட்னு எரர் வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ரன் பண்ணுறது ஃப்ளட்டர் டாக்டராக தான் இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். என்ன இன்ஸ்டால் பண்ண வேணும், என்ன ஃபிக்ஸ் பண்ண வேணும்னு. பேசிக்கலி உங்கள் சிஸ்டமில் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் கொடுக்கும். அதுதான் வந்து ஃப்ளட்டர் டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளட்டர் டாக்டர்னு டெர்மினலில் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளட்டர் டாக்டரோட ஒரு சம்மரி. ஃப்ளட்டர் வந்து நம்ம என்ன சேனல் யூஸ் பண்ணுறோம், என்ன மேக்ஓஎஸ் நான் வச்சுருக்கேன், அண்ட் தென் ஆண்ட்ராய்டோட டூல் செயின் அண்ட் டிவைசஸ், எக்ஸ்கோட் கரெக்டாக இருக்கா, க்ரோம் கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் கனெக்டட் டிவைஸ் வந்து 3 டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் நெட்வொர்க் இஷ்யூஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதே நான் ஃப்ளட்டர் டாக்டர் திரும்ப கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ காமிக்குது. இதுதான் ஃப்ளட்டர் டாக்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் க்ரியேட். நீங்கள் யூடியூப் டுட்டோரியல் ஃபாலோ பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். VS Code ஆர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் UI கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை விட நீங்கள் சிம்பிளாக ஃப்ளட்டர் க்ரியேட், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்த உடனே ஃபுல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஃபைல்ஸ், மெயின் டாட் எல்லாமே உடனே க்ரியேட் ஆகிடும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது சூப்பர் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெர்மினல் போய்க்கிறேன். ஃப்ளட்டர் க்ரியேட், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது மை ஆப்னு வைக்கிறேன். ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்த உடனே அவ்வளோதான், ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து ஃப்ளட்டர் ரன். உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் கோட் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சம்டைம் வந்து ஹார்ட் ரீலோடும் ரீஸ்டார்ட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போகலாம். ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆப்பை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஃப்ளட்டர் ரன் கொடுங்க. இது எமுலேட்டர் இல்லைனா ரியல் டிவைஸ் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடும். டீபக் மோடில் லைவ் சேஞ்சஸை செக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய எமுலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டெர்மினலில் ஃப்ளட்டர் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஐடியில் இருக்க டீபக் மோட், ரன் மோட் இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் டிவைசஸ். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் VS Codeல டிவைஸ் காமிக்காது. இந்த டைமில் ஃப்ளட்டர் டிவைசஸ்னு ரன் பண்ணணும். இது உங்கள் மிஷினில் எத்தனை டிவைசஸ் டிடெக்ட் ஆகிருக்கோ எல்லா டிவைஸும் ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் USB ஃபோன், ஒய்ஃபை ஃபோன், எமுலேட்டர் இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டாக காமிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். டெர்மினல் போயிட்டு ஃப்ளட்டர் டிவைசஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளட்டர் டிவைசஸ்ங்கிற கமாண்டுக்கு 2 டிவைஸ் காமிச்சிருக்கு. ஒன்று மேக்ஓஎஸ் அண்ட் தென் க்ரோம், இன்னொன்று வந்து ஒயர்லெஸ் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்னோடய ஐஃபோன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் பப்கெட். நீங்கள் pubspec.yamlல HTTP ப்ரொவைடர் மாதிரி பேக்கேஜஸ் ஆட் பண்ணிட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் பேக்கேஜ் நாட் ஃபவுண்ட்னு எரர் வரும். அதுக்கு சொல்யூஷன் வந்து ஃப்ளட்டர் பப்கெட். இது டிபெண்டன்சி ஃபைலை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணும் கம்பேர் டு ஐடியில் இருக்க பப்கெட். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃப்ளட்டர் பப்கெட்னு டெர்மினலில் கொடுங்க. ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு கரெக்டான பேக்கேஜஸை கோர் லெவலில் ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் பப் அப்கிரேட். நீங்கள் ஒரு ஓல்டு ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக VS Codeல அன்னோன் செக்யூரிட்டி இஷ்யூஸ்னு ஒரு வார்னிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ப்ரொவைடர், இன்டெல் இந்த மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் ஓல்டு வெர்ஷனில் பக் இருக்கும். நீங்கள் ஃப்ளட்டர் பப்கெட்னு கொடுத்தா அது அவுடேட்டட் வெர்ஷனாக அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா ஃப்ளட்டர் பப் அப்கிரேட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ப்ராஜெக்டை அலோவ் பண்ணுற மேக்ஸிமம் கம்பேட்டபிள் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் நியூ பேக்கேஜ் வெர்ஷன்லாம் பிரேக்கிங் சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் டெஸ்ட் யுவர் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் அப்கிரேடிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTTPங்கிற பேக்கேஜ் வந்து வெர்ஷன் 1.6.0 தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு அவுடேட்டடான வெர்ஷனை வந்து இதில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதாவது 1.0.0 வந்து ஒரு அவுடேட்டட் ஒன் தான். ஸோ
இதை நான் காப்பி பண்ணிட்டு ஃப்ளட்டர் அப்கிரேட் கொடுக்குறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதெல்லாம் அவுடேட்டட் வெர்ஷனாக வந்து பப்கேட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. பப் அப்கிரேட் கொடுக்குறேன். ஸோ இந்த HTTPயோட ஓல்டு வெர்ஷன் வந்து மேக்ஸிமம் வெர்ஷனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அது எங்கே பார்க்குறதுனா லாக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணது 1.0.0 தான். பட் ஆனால் அது 1.6 வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் க்ளீன். நீங்கள் கிரேடல் வெர்ஷன் எடிட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா பார்ட் ஃபைல் எடிட் பண்ணியிருப்பீங்க. நார்மலாக கோட் கரெக்டாக இருக்கும், கான்ஃபிகரேஷனும் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஐடியோட கேட்சிலேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணாலும் கிரேடல் சைடு எரர், பார்ட் ஃபைல் எரர், இல்லைன்னா பில்டு ஃபைல் எரர் வரும். இந்த டைமில் சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா ஃப்ளட்டர் க்ளீன் தான். இது ஓல்டு கேட்சை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும், நியூ ஃப்ரெஷ் பில்ட் ரன் ஆக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப காமனாக பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது. இப்போ நான் டெர்மினலில் வந்து ஃப்ளட்டர் க்ளீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட் டூல்ஸு அண்ட் தென் பில்ட் ஃபைலு இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா கேட்சையுமே அது கிளியர் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து ஃப்ளட்டர் க்ளீன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளட்டர் பில்ட் ஏபிகே. நீங்கள் டெவலப்மெண்ட் டைமில் ஆப்பில் டீபக் மோடில் ரன் பண்ணியிருப்பீங்க. பட் டீபக் பில்ஸ் வந்து ஸ்லோவாக, அன்ஆப்டிமைஸ்டாக, சைஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ உங்கள் ஆப்பில் அனிமேஷன் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜிட்டர் ஆகிற மாதிரி இஷ்யூலாம் வரும். ஈவன் யூசர்ஸ்க்கு இது கிராஷ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் யூ ரிலீஸ் ஆர் ஈவன் QAக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிலீஸ் பில்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ரிலீஸ் பில்ட் எப்படி எடுக்கலான்னா, இப்போ நான் வந்து டெர்மினலில் ஃப்ளட்டர் பில்ட் ஏபிகே -- ரிலீஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஏபிகே பில்ட் ஆயிடுச்சு. இந்த ரிலீஸ் பில்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆப் சைஸ் ரெடியூஸ் ஆகும், டெட் கோட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோருக்கு ரெடியான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீஸ் பில்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளட்டர் சேனல். நீங்கள் ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எக்ஸாம்பிள் இன்ஆப் பர்ச்சேஸ் இல்லை கேமரா ப்ளகின். சடனாக ஒரு பக் ஃபிக்ஸ் வந்து பீட்டா சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு கிட்டப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் சேனலில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் வந்து ட்ரை பண்ணோன்னா சேனலை வந்து பீட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டெம்ப்ரவரி தான். ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ளகின் ஒர்க் ஆயிரும், பக் ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனால் ப்ராஜெக்ட் ஸ்டேபிளாக வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளட்டர் ஸ்டேபிள் சேனல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளகின் கம்பேட்டபிலிட்டி ரீசனுக்கு சேனல் சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஃபைனலாக வந்து ஃப்ளட்டர் அப்கிரேட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப் டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட ஃப்ளட்டர் விஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஃபில்டு பட்டன், செக்மெண்ட் கண்ட்ரோல், மெட்டீரியல் 3 காம்பனன்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளட்டரோட ஓல்டு SDK வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஜிட்ஸ் எல்லாம் உங்களோட SDKயில் இன்க்ளூடே ஆகிருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக எரர்ஸ் வரும். லைக் எப்படின்னா விஜிட் நாட் ஃபவுண்ட், கிளாஸ் நாட் ஃபவுண்ட், கிளாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் ஃப்ளட்டர் அப்கிரேடை யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளட்டர் அப்கிரேட் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளட்டர் SDK லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ நியூ விஜிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும், மெட்டீரியல் 3 சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நியூ ஃப்ளட்டர் ஃபியூச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண வேணும்னா அப்கிரேட் வந்து மேண்டேட்ரி. தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 10 கமெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் ஃப்ளட்டர் ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சாலிடாக ஃப்ளட்டர் கண்டென்ட் வருது. See you on the next video guys.